பத்திரகாளி காப்பாற்றினா கடைசி நேரத்தில் கையை பிடிச்சி தூக்கிடுவா. அந்த அம்மா வந்து சாமி பயங்கர டென்ஷன் பார்ட்டி சாமி. கோபம் எங்கே அதிகமாக வருகிறதோ அந்த இடத்தில் குணம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் போய் அடி எடுத்து வைங்க, பத்திரகாளியை போய் மண்டிட்டு வணங்கிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கிறத விட அந்த அம்மா உங்க கூட வரும். எந்திரிச்சு கூடையே வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அது ஒன்று தான். உங்கள் பக்கம் தவறு இருந்துச்சு, அந்த அம்மா நீங்கள்லாம் பார்க்காது, நான்லாம் பார்க்காது, எவனும் பார்க்காது, சிவனும் பார்க்காது, தூக்கிறோம். அந்த அம்மா சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சிவபெருமானியே என்னன்னு கேட்டால் ஒரே ஆள் பத்திரகாளி மட்டுமே. கடைசியாக டெட்டன்ட் அந்த அம்மா தான் சாமி. என்னை காப்பாற்றுறதுக்கு தெய்வமே இல்லை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கூட திக்கற்றவர்களுக்கு கடைசி துணை பத்திரகாளியே. நீங்கள் பத்திரகாளியை வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த அம்மா எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் பெருசாக போய் அறுசுவை உணவு போட்டு படையல் போட்டு அப்படி வந்து நீங்கள் அலங்காரம்லாம் பண்ணியெல்லாம் கூப்பிட வேண்டாம். மண்டி போட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தான் போகும். என்னென்னா அவள் வருவான்னு நீங்கள் நம்பணும். நீங்கள் போய் கோயிலில் போய் வரிசையில் நின்னோம், எட்டி பார்த்தோம், பத்திரகாளி தெரிஞ்சா சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம், அம்மா நல்லா வச்சுக்கம்மா அப்படின்ட்டு வந்துட்டோம்லாம் இருக்கக்கூடாது. பிரச்சனையா போய் அழுகுங்க, திட்டுங்க, சண்டை போடுங்க. ஏன்னா அவன் நமக்கு அம்மா, அவ்வளோதான். உங்கள் அம்மாட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்கள் அம்மா கிட்ட தான் வேணும், உங்கள் அம்மா கொடுக்க மாட்றாங்க. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஒரு மிட்டாய் வேணும், ஒரு தீபாவளிக்கு ஒரு பட்டாசு வேணும், ஒரு துப்பாக்கி வேணும். எடுத்தோடனே எந்த அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இருறா பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிம்பாங்க. தீபாவளி பக்கமாக விட்டுண்டா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. நம்மளாம் அந்த ஒரு வாரம் சட்டைக்கு வெயிட் பண்ண பார்ட்டிங்க. சாதாரணமாக நமக்கெல்லாம் அன்றைக்கி எதுவும் கிடச்சிடல. ஒரு வாரம் துப்பாக்கிக்கு வெயிட் பண்ணி, ஒரு வாரம் சட்டைக்கு வெயிட் பண்ணி, இவங்க தீபாவளி கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா இப்படியெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு இருந்த வறுமை என்று அதில் வந்து நம்ம கெஞ்சி கூத்தாடி அடம் பிடிச்சி அம்மா காலில் 2 முறை விழுந்து அவன் 2 நாளைக்கு கோச்சிக்கிட்டு சாப்பிடாம மூஞ்ச தூக்கி வச்சு